श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अविघ्नं गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा। असाध्य साधक स्वामिन्ने असाध्यं तावकिं वद रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधय प्रभो। ஜெய் சிம்மா பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நரசிம்மருடைய அவதார சிறப்புகளை நாம் சிந்திக்க போகிறோம். மகாவிஷ்ணுவானவர் தச அவதாரங்கள் எடுக்கின்றார். இந்த தச அவதாரங்கள் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது இன்னைக்கு யூடியூப் சேனலில் போய் தச அவதாரம் அப்படின்னு போட்டால் ஒரு சினிமாவுடைய பேர் வர்றது. ஆனால் இனி தச அவதாரம் அப்படின்னு போட்டால் நம்ம ஜெய் சிம்மா சேனலுடைய ஒரு ஆர்டிக்கிள் வர அளவுக்கு ஆன்மீக பக்த கோடிகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு சிறப்புகள் காணப்படுறது. மகாவிஷ்ணுவானவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவதாரம் எடுத்துருக்கார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, பக்தர்களை காப்பதற்காக யுகந்தோறும் நான் அவதரித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்றார். அப்ப தசாவதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 அவதாரங்களுக்கும் அதிலே அமைந்திருக்கக்கூடிய நரசிம்ம அவதாரத்திற்கும் பிரகலாதனுடைய ஜனனத்திற்கும் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்கள் தத்துவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைஞ்சிருக்கும். அப்பா சொல்றத கேட்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி பின்பற்றியவர் ராமபிரான். குழந்தையினுடைய சொல்லையே நாம் நல்ல சொல்லாக இருந்தால் குழந்தை சொல்லையும் கேட்க வேண்டும் என்று உலகுக்கு உணர்த்தியவர் பரமேஸ்வரன். முருகப்பெருமானுடைய பிரணவ உபதேசத்தை தான் மாணவனாக ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். அப்ப அப்பா சொல்றத புள்ள கேட்கணுமா, புள்ள சொல்றத அப்பா கேட்கணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு நடைமுறை விஷயத்தை, நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது குழந்தை சொல்லக்கூடிய விஷயம் நல்லதாக இருந்தாலும் நாம் கேட்டுக்கொள்வதில் தவறில்லை என்பதை பரமேஸ்வரன் நமக்கு விளக்குகின்றார். அதை போல தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்ற சொல்லை தசரத சக்கரவர்த்தியினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் செய்தவர் ராமபிரான். அப்ப தந்தை சொல்லை கேட்டவர் ராமபிரான், குழந்தை சொல்லை கேட்டவர் சிவபெருமான். இதற்கு நடுவுல நல்ல சொல் எது தீயது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை ஒரு குழந்தைக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அதுதான் பிரகலாதருடைய சரித்திரம். தசரத சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய கருத்துக்களை ராமபிரான் கேட்கின்றார். முருகப்பெருமான் சொல்லக்கூடிய பிரணவோபதேசத்தை சிவபெருமான் கேட்கின்றார். ஆனால் இந்த இடத்துல பகவானானவர் அனைவருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர், எல்லோரையும் காக்கக்கூடியவர் அப்படின்னு இருக்கக்கூடிய இறைவன் இரண்யகசுவை வதம் பண்ணலாமா, அதுவும் ஒரு ஜீவன் தானே அப்படிங்கக்கூடிய ஒரு வினாவை சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுவார். அதற்கான தத்துவங்களையும் நாம் சிந்திக்க முடியும். அந்த வகையில் பல முறை தந்தையினிடத்திலே அன்பும் பண்பும் பாசமும் உள்ள குழந்தைதான் பிரகலாதன். தந்தை சொல்லை முழுமையாக கேட்டுத்தான் நடக்கின்றான். ஆனால் ஒரே ஒரு இடத்துல நானே இறைவன் அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் அப்பாவுக்கு அறிவுரை கூறுகின்றான். சுவாமி, உங்களுடைய பேச்சை நீங்கள் இந்த லோகத்தை ஆளக்கூடிய அரசர், உங்கள் சொல்லை நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் இறைவனது தனிப்பெரும் கருணை என்பது ஒன்று இருக்கு அப்படிங்கிறத அப்பாவுக்கு எடுத்து கூறுகின்றான் பிரகலாதன். அப்பாவுக்கு எடுத்து கூறக்கூடிய அளவுக்கு பிரகலாதனுக்கு இந்த ஞானத்தை பக்தியை கொடுத்தது யார் என்றால் அவர்தான் நாரத மகர்ஷி. இப்ப நம்ம தசாவதாரத்தினுடைய தத்துவங்களிலும் பிரகலாதனுடைய ஜனனத்திலும் நரசிம்மமூர்த்தியினுடைய சிறப்புகளையும் பலவிதமான தத்துவ ரீதியான தத்துவங்களை நாம் சிந்திக்க முடிகின்றது. அந்த வகையில்
தசாவதாரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்ம அவதாரத்திற்கும் பிரகலாதனுடைய ஜனனத்திற்கும் ஒரு தொடர்பு காணப்படுறது. தசாவதாரங்களுடைய நிலைகளை நாம் மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமனாவதாரம், பரசுராம் அவதாரம், ராமாவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம் அப்படின்னு 10 அவதாரங்களாக பிரிக்கிறார். இந்த 10 அவதாரங்களில் நரசிம்ம அவதாரத்திற்கு அப்படின்னு ஒரு தனிச்சிறப்பு என்னங்கிறதையும் நாம் சிந்திக்க போகிறோம். 4ஆவதாக எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். நீங்கள் மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம். 4ஆவதாக எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். இது பிரகலாதனுடைய வாழ்க்கையில ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இரண்யகசிபுவுக்கு 4வது மகனாக பிரகலாதன் ஜனனமாகின்றார். அப்ப 4வது மகனாக பிறக்கக்கூடிய பிரகலாதனுக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய நரசிம்மருடைய அவதாரம் 4வது அவதாரமாக காணப்படுகிறது என்பதையும் நாம் சிந்திக்க முடிகின்றது. இப்போ நம்ம இரண்யகசிபுவினுடைய வாழ்க்கையை ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த இரண்யகசிபு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 2 ராட்சச சகோதரர்கள். அதில் இரண்யகசிபு கயா அப்படிங்கக்கூடிய தம்பதிகள். அவளுக்கு லீலாவதி அப்படிங்கக்கூடிய ஒரு திருநாமமும் உண்டு. ஒரு பதிவிரதை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த இரண்யகசிபுனுடைய பத்னியாக இருக்கக்கூடிய கயாது என்று சொல்லக்கூடிய லீலாவதி ஒரு உதாரண பெண்மணியாக அவளோடு வாழ்ந்துருக்கா. அந்த கயாத்துன்னு சொல்லக்கூடிய லீலாவதிக்கு அனுக்லாதன், ஹலாதன், சிம்ஹலாதன், பிரகலாதன் என்று சொல்லக்கூடிய 4 குழந்தைகள். இந்த 3 குழந்தைகளும் பிறந்த உடனே இரண்யகசிபு பிரம்மாவை நோக்கி வரம் இருக்கின்றார். பிரம்மாவை நோக்கி வரம் இருப்பதற்காக கானகம் சென்று கடுமையான தவம் புரிகின்றார். ராட்சச வம்சத்தில் இத்தனை ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கே, இந்த ராட்சச வம்சங்கள் அதிகமாகின்றிருக்கும் பொழுது தேவர்களுக்கும் பக்தாளுக்கும் இடையூறு வருதே, என்ன செய்யறதுன்னு தெரியாம பக்தர்களெல்லாம் மகாவிஷ்ணுவினிடத்திலே போய் முறையிடுகிறார்கள். அப்பொழுது நாரத மகரிஷிக்கு ஒரு தாத்பரியம் கிடைக்கிறது. நீ போய் கயாது கன்சீவ் ஆயிருக்கா, அந்த சமயத்தில் நீ மகாவிஷ்ணுவனுடைய திருநாமாவை உபதேசம் செய் அப்படின்னு நாரதருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார். கானகத்தில் ஒரு பர்ணசாலையில் கயாது கருவுற்று இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது நாரத மகரிஷி அந்த பர்ணசாலைக்கு போகிறா. அந்த பர்ணசாலைக்கு போகும்பொழுது நாரத மகரிஷியை வரவேற்கிறார். பகவன் நாமாவை பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் கயாதுவுக்கு அசந்து தூக்கம் வர்றது. இப்போ கூட எங்கேயாவது நன்னா பஜனை நடந்ததுன்னா நமக்கு நன்னா தூக்கம் வந்துடும். எங்கேயாவது கதா காலக்ஷேமம் நடந்து கடைசி இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா தன்னை மறந்து தூக்கம் வந்துடுறது. பகவன் நாமாவை கேட்டால் நல்ல நித்திரை கிடைக்கும் என்பதை இன்றைய தலைமுறைக்கு நாம் கூற வேண்டியிருக்கு. இன்னைக்கு யாருக்கெல்லாம் தூக்கம் வரலன்னு கவலைப்படுறீங்களோ நீங்கள்லாம் கவலைப்படாதீங்கோ, பகவன் நாமாவை போட்டு கேளுங்கோ. நிறையா யூடியூப் சேனல்லாம் இருக்குது. ஜெய்சிம்மா சேனலில் கூட நீங்கள் நிறையா பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்கோம். தூக்கம் வரலன்னா ஆன் பண்ணி நீங்கள் கேட்டுட்டே இருந்தேன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அப்படிங்கக்கூடிய தத்துவத்தை முதல்ல நமக்கு உபதேசம் செய்தவர் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி அந்த பக்தி பாடல்களையும் பகவானுடைய நாமாக்களையும் சொல்ல சொல்ல கயாது அப்படின்னு சொல்லக்கூடிய லீலாவதி அயர்ந்து தூங்கி விடுறா. இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் வயற்றில் இருக்கக்கூடிய குழந்தை போடுறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுண்ட் சிஸ்டத்தில் இதை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தேன்னா, பிரகலாதன் குழந்தையாக கருவுற்று இருக்கக்கூடிய சமயத்தில், கயாது கருவுற்று இருக்கக்கூடிய சமயத்தில் லீலாவதியினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பிரகலாதன் எப்படி போட்டான் அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன்னா அந்த சவுண்டு நமக்கும் கேட்கும்.
அப்ப பிரகலாதன் குழந்தையாக இருக்கும் பொழுதே பகவன் நாமாவை கேட்டான் என்ற தத்துவத்தை நமக்கு இதிகாசங்கள் புராணங்கள் உணர்த்துகின்றது. இன்றைய மெடிக்கல் சயின்ஸ், இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்றதுன்னா, கருவுற்றிருக்கக்கூடிய தாய்மார்களை நீங்கள் நல்லதை பாருங்கள், நல்லதை சிந்தியுங்கள், உங்க குழந்தை என்னமாக வர வேண்டும் என்பதை மனக்கண் முன் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் நமக்கு உபதேசிக்கக்கூடிய தத்துவத்தை அன்றைய மெய்ஞானம் ரீதியாக நமக்கு உணர்த்தியவர் நாரத மகரிஷி. அதில் பிரத்யட்சமான உண்மையை நமக்கு உணர்த்தியவர் பிரகலாதன் அப்படிங்கக்கூடிய தத்துவத்தை நாம் சிந்திக்க முடிகின்றது. பிரகலாதன் 4வது குழந்தையாக ஜனனமாகின்றார். ராட்சச வம்சத்தில் நம்ம கூட இப்போ சொல்லுவோம், சில குடும்பங்களில் இந்த மாதிரி ஒரு குழந்தையா, சில பக்தாள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் மறைமுகமாக சிந்திக்க முடிகின்றது. அவ்வாறாக இருக்கக்கூடிய அவதாரர் நோக்கில் கூட பலவிதமான தத்துவங்கள் காணப்படுறது. தசாவதாரங்கள் ரீதியாக முதல்ல எடுத்தது மச்சாவதாரம். மச்சம் அப்படின்னா மீன். 2வது இந்த மீன் என்ன பண்ணும், நீர்ல வாழக்கூடியது. 2வது கூர்மாவதாரம். கூர்மம்னா ஆமை, அது நிலத்திலையும் இருக்கும் நீரிலும் இருக்கும். 3வது வராகம். இந்த வராக அவதாரம் அப்படிங்கிறது நிலத்தை தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு ரூபம், பன்றி ரூபம். 4வது நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறத நரம் சின்னம். நரம் என்றால் மனிதன், மனிதஹா மனிதன். சிம்மம் என்றால் சிங்கம். பாதி மனிதன் பாதி சிங்கம். அப்ப கழுத்து வரைக்கும் மனுஷ உருவம், அதுக்கு மேலே சிம்ம ரூபம். அப்ப இந்த உயிரியல் ரீதியான வளர்ச்சியை மீன் முதல் நீங்கள் இந்த தசாவதாரத்தில் கூட நம்ம டார்வின் தியரியை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நான் ஒரு கருத்து ரீதியான ஒப்பீடு தானே தவிர நான் விஞ்ஞான ரீதியாக ஆன்மீகத்தை நிரூபிக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு வரவில்லை. ஏன்னா இதுக்கு இன்னைக்கு நிறைய படித்த சயின்டிஸ்ட்லாம் இருக்கா. எங்கேயாவது ஆன்மீகத்தை பற்றி ஏதாவது ஒரு கருத்து யாராவது சொல்லிட்டான்னா இதுக்கு இதில் ஒத்து வரல, இது ஒத்து வரல அப்படின்னு உடனே கமெண்ட்ஸ் போடுறா. நான் ஆர்கியூமெண்ட்டுக்கோ உங்களோடு சேர்ந்து விஞ்ஞானத்தோடு நாம் பயணிக்கவோ வரல. ஆனால் சில தொடர்புகள் விஞ்ஞான ரீதியாக காணப்படுகிறது அப்படிங்கிறதான் நான் தெரிவிக்கிறேனே தவிர, ஏன்னா அந்த சில விஷயங்கள் சில பார்வைக்கு ஒத்து போகும். அதை போல அந்த டார்வின் தியரியோடு இது ஒத்து போகிற மாதிரி தெரியறது எனக்கு. இது என்னுடைய கருத்து. அடுத்ததா இப்போ இந்த அவதாரங்களில் இருக்கக்கூடிய சிறப்புகளில் பிரகலாதனுடைய அனுகிரகத்தினால நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு தத்துவத்தை கூட நம்ம சிந்திக்கலாம். எப்போ மனசு சொல்லப்படி கேட்கணும், எப்போ அறிவு சொல்லப்படி கேட்கணும். இந்த மனசு இருக்க ரொம்ப இறக்கத்தை காட்டும். நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நீ வீட்டில் இருக்கும் பொழுது மனசு சொல்கிறபடி நடந்துக்கோ, ஆஃபீஸில் இருக்கும்போது உன்னுடைய அறிவு சொல்கிறபடி நடந்துக்கோ. இப்போ மனசு வேற அறிவு வேறையா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த மனசு அப்படிங்கிறது ஹிருதயம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு இன்னும் விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் எனக்கு தெரியல. அப்போ அறிவு அப்படிங்கிறது பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த மனது அறிவு அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் ரீதியாக வகைப்படுத்தியிருக்கா. இதுக்கு விஞ்ஞான ரீதியாக ஏதாவது தாத்பரியங்கள் இருக்காங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ மனசு ரீதியாக ஒருத்தர் மனிதாபிமானம், மனித நேயம், பிறருக்கு இறக்கப்படுறது, இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறா. அப்போ மனசுங்கிறத என்ன சொல்கிறா, அது ஹிருதயம் சம்பந்தப்பட்டதுங்கிறா. அதே போல் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறா. அந்த இடத்துல ஜட்ஜு போய் ஈவு இறக்கம் பார்க்க முடியுமா? ஐயா சாமி நான் ரொம்ப தப்பே பண்ணலைன்ட்டு தப்பு பண்ண சொன்னால் அங்கே ரூல்ஸ் என்ன சொல்கிறது, விட்னஸ் என்ன சொல்கிறது, அப்படி தானே ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பா. அப்போ அவள் அறிவு சம்மந்தப்பட்டு தானே இருக்கா. இப்போ இந்த நரசிம்மருக்கு இந்தண்ட மனசுங்கக்கூடிய ஹிருதயமும் இருக்குது, சிங்கத்தினுடைய அறிவு இருக்குது. இப்போ இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்கள் மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா
மனுஷனுடைய ஹிருதயம் போல மனிதாபிமானத்தோட இருக்கணும். உங்க அறிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா சிங்கத்தினுடைய அறிவை போல எடுக்கக்கூடிய டிசிஷன்ல கரெக்டா எடுக்கணும். இது இரண்டையும் நமக்கு தத்துவ ரீதியாக உபதேசித்தவர் நரசிம்ம அவதார். இதை எப்படி ஒரு மனிதாபிமானம்? பிரகலாதனை ரட்சிக்க வேண்டும். பிரகலாதன் பட்ட கஷ்டம் எவ்வளவு! பிரகலாதனை அவன் பட்ட கஷ்டத்தை போல, அதுவும் அவன் அப்பா படுத்தின கஷ்டத்தை போல யாருமே பட்டிருக்க மாட்டான். அவ்வளவையும் பகவான் பார்த்துட்டு இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். அப்ப பிரகலாதனை ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு ஆத்மார்த்தமான அனுக்கிரக மூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நரன் இவ்வளவு ஹிம்சைகளை பக்தாளுக்கும் மக்களுக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் படுத்தினானே ராட்சச ஸ்வரூபன். அவனை சம்ஹரிக்க வேண்டுமானால் அங்க போய் நான் ஹியூமனிட்டி பார்க்குறேன், நான் மனித நேயம் பார்க்குறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அங்கே ஜட்ஜ்மெண்ட் வேணும், அவனை சம்ஹரிக்கணும். அதுக்காக சிங்கத்தினுடைய ஆற்றல், அந்த சிங்கத்தினுடைய ஆற்றலும் தெய்வத்தினுடைய ஹிருதயத்தோடு அவதரித்த ரூபம்தான் அந்த நரசிம்ம அவதார ஸ்வரூபம். இதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம சிந்திக்கணும். இந்த சுவாமி அப்படிங்கிறவர் என்னன்னா, எப்போதுமே அவர் எடுக்கக்கூடிய தீர்வுகள், அவர் அனுக்கிரகங்கள் அபரிமிதமான ஆற்றலோடு, எப்போதும் அதில் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும். இது எல்லாம் இறைவனுடைய ஆற்றலில் காணப்படுறது. உடனே நீங்கள் சயின்டிஸ்ட் யாராவது இதுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் போட்டுறாதீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த இரண்யகசிபு பிரம்மாட்டை என்னென்ன வரம் வாங்கினா, எனக்கு இறப்பு இரவுலையும் வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது, எந்த ஆயுதத்தினாலையும் வரக்கூடாது, அதை போல மிருகத்தாலையும் வரக்கூடாது, மனிதனாலையும் வரக்கூடாது, இப்படிலாம் கேட்டானா, அப்ப முதல்ல அவருடைய அவதாரம் மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை, நரசிம்மன். பகல்லையும் எனக்கு இறப்பு வரக்கூடாது, இரவுலையும் வரக்கூடாது, அதுதான் பிரதோஷ கால வேலை. பூமியிலையும் எனக்கு இறப்பு வரக்கூடாது, ஆகாசத்துலேயும் எனக்கு இறப்பு வரக்கூடாது, அதனால வாசப்படி. எந்த விதமான ஆயுதங்களாலும் எனக்கு இறப்பு வரக்கூடாது, நகங்கள். அப்ப எல்லாத்தையும் அந்த வரத்தையும் ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும், பிரகலாதனுக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கில் எடுத்த அவதாரம். அடுத்ததா மற்ற எல்லா அவதாரங்களை விட இந்த நரசிம்ம அவதாரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ இந்திராள்கிட்ட போய் எல்லாரும் போய் மகாவிஷ்ணுகிட்ட போய் சொல்கிறா ஒவ்வொரு அவதாரத்துக்கும். உடனே எப்படி போய் பார்க்கடல் பள்ளி கொண்டு இருக்கார், அந்த பள்ளி கொண்ட பெருமாள்கிட்ட போய் எல்லாரும் முறையிடுறா. தேவர்கள், இந்திரர்கள், அட்டதிக் பாலர்கள் எல்லாம் போகிறா. அப்படியே அந்த திருப்பார்கடல் அவ படுத்துட்டு இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால், சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்சம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி வித்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். அப்போ போய் சொல்லும் பொழுது அனுகிரகம் பண்ணுறேன், நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அது ஆனால் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் அவர் பிறந்து ஜன்மமாகி அவதாரம் எடுத்து அந்த காலகட்டங்கள் வரும்போது அனுகிரகம் பண்ணுறார். ஆனால் எதிரி எதிர்பார்த்த விதத்தில் அவதாரம் எடுத்தார். எதிரி எப்படி இருப்பார், எதிரி எப்படி இப்போ இரண்யகசிபு என்ன பண்ணுறான்னா, சுவாமி எங்கே இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார், இந்த தூணில் இருக்காரா. இந்த தூண்னு சொல்லும் பொழுது பலவிதமான வர்ணனைகள் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அந்த தூண் அந்த எப்போதுமே இந்த ரொம்ப எஃபிஷியன்சி எபிலிட்டி இருக்கிறவாள்கிட்ட ரொம்ப பயம் இருக்கும். இரண்யகசிபு என்ன பண்ணுறான், தன்னுடைய அரண்மனையை முழு தங்கத்தினால அவனே நேரடி பார்வையில் உருக்கி ஊத்துறானாம். ஏன்னா உள்ள ஹாலோ இருக்கக்கூடாது, ஃபுல்லாக சாலிட் கோல்டு. இன்னைக்கு இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ என்னன்னா, ஏன்னா இருக்கிறதுலேயே கடினமான உலோகம் தங்கம்,
செல்வச் செழிப்பையும் காட்டணும், தைரியத்தையும் காட்டணும், வீரத்தையும் காட்டணும், ஸ்டேட்டஸை காட்டக்கூடிய சம்பிரதாயம் அப்பயே இருந்திருக்கு போல இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு உருக்கி ஊற்றின தூணில் இது உள்ள ஹாலோ கிடையாதுங்கிறது பிரகலாதனுக்கும் அதை பக்கத்தில் செஞ்ச தச்சருக்கும் தான் தெரியும். அந்த அளவுக்கு சாலிடாக இருக்கக்கூடிய தூணை காமிக்கிறான். இந்த தூணில் இருக்கானா உடனே பிரகலாதன் இருக்காங்கிறான். அப்படின்னு ஒன்னே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி கண் இமைக்கும் நேரத்தில் பகவான் அங்கே பிரத்யட்சமானான் இல்லையா. இதில் 2 விதமான கருத்துக்களை நரசிம்ம அவதாரம் நமக்கு உணர்த்துறது. ஒன்று, எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர் இறைவன் அப்படிங்கக்கூடிய தத்துவத்தை உணர்த்துறது. அடுத்தது, நாம் எந்த இடத்தில் இறைவனிடத்திலே பக்தி கொண்டாலும் இறைவன் பிரத்யட்சமாக தோன்றி நமக்கு அருள் புரிவான். இந்த 2 தத்துவத்தை தான் நரசிம்ம அவதாரம் நமக்கு உணர்த்துறது. உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ நான் கூப்பிட்டா வருவாளா? நிச்சயமாக வருவார். நீங்கள் எல்லாரும் கூப்பிட்டாலும் வருவார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், பிரகலாதனை போல நம்மள்கிட்ட பக்தி வேணும். இந்த பிரகலாத சரித்திரம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்னன்னா, பிரகலாதரை போல் நாம் இந்த பக்தியை இந்த ஜென்மாவில் இல்லாட்டாலும் ஏதாவது ஒரு ஜென்மாவில் பெறலாமா? அந்த பக்தி பெறத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குமா? அதுக்கு ட்ரை பண்ணலாமா? இதுதான் நரசிம்ம அவதாரத்தினுடைய கான்செப்ட். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் பிரகலாதனை போல பக்தியை பெற வேண்டும் அப்படிங்கக்கூடிய தத்துவத்தை தான் நம்ம நரசிம்ம ஜெயந்தி தினத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். நரசிம்ம ஜெயந்தி வைபவத்தை நாம் கொண்டாடும் போது அதில் பலவிதமான சூக்ஷ்மங்கள் இருக்கிறத நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் பக்தாளுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான கவலைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் இது நீங்கிறதுக்கு கலியுகத்தில் பிரத்யக்ஷ பலனை கொடுக்கக்கூடியது நரசிம்மர் வழிபாடு. உதாரணமாக பிரகலாதன் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நம்ம சிந்திச்சோம்னா, ஆயுதங்கள்னால இரண்யகசிபு பயமுத்துறார். அதே போல் நிறைய சர்ப்பங்களை காமிச்சு பயமுத்துறார். சர்ப்பங்களுடைய விஷத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்கிறார். பலவிதமான பூத கணங்களை எல்லாம் ஏவி குழந்தைய பயப்பட வைக்கிறார். மலை மேலேருந்து தூக்கி போடுறார். கடலில் கட்டி தூக்கி போடுறார். கடலில் தூக்கி போடுறா. கடலில் ஒரு கல்லை கட்டி தூக்கி போடுறா. யானையை விட்டு மிதிக்க சொல்கிறா. அக்னியில் தூக்கி போடுறா. இந்த மாதிரி பலவிதமான சிரமங்களை எல்லாம் அந்த குழந்தை பட்டது இல்லையா? அந்த குழந்தை பட்ட சிரமங்கள் எல்லாம் அப்படியே மனசுக்குள்ள சிந்தனை பண்ணும்போது, இன்னைக்கு மனுஷா இல்லாமல் மனசு அளவில் அந்த அளவுக்கு சிரமப்படுறள். இந்த சிரமங்கள்லேருந்து நீங்கணும்னா நரசிம்மருடைய அனுகிரகம் நமக்கு தேவை. அதனால பக்தா மனசு ரீதியாகவோ, உடம்பு ரீதியாகவோ, ரோகம் ரீதியாகவோ, சில இடத்துல மேல் அதிகாரிகள் ரீதியாகவோ, நண்பர்கள் ரீதியாகவோ, குடும்பத்தார் ரீதியாகவோ ஏதோ ஒரு சிரமம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சிரமம் நீங்கிறதுக்கு நரசிம்ம அவதாரம் தரிசனம், நரசிம்ம ஜெயந்தி வழிபாடு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த கலியுகத்தில் மனுஷனுடைய உருவில் பல ராட்சசர்கள் நடமாடின்னு இருக்கா. அந்த காலத்துலலாம் ராட்சசன் வரான், பேய் வரும், பிசாசு வரும் அப்படின்னு பயந்துட்டு இருந்த காலம் அந்த காலம். ஆனால் இந்த கலியுகத்தில் மனுஷாளுடைய உள்ளத்துக்குள்ள ராட்சச எண்ணங்கள் காணப்படுறது. அந்த மாதிரி ராட்சச எண்ணங்கள் உடைய பக்தால அவா குணங்கள் விலகணும்னே நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அவா கூட கெட்டு போகணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். இந்த ராட்சச குணங்கள் வளர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆணவம், அந்த தான் என்ற கர்வம், அறியாமை, அகம்பாவம், காம குரோதங்கள், இவைகள்லாம் தான் ராட்சச குணத்தை மேம்படுத்துறது. இந்த ராட்சச குணங்கள் மேம்படுத்த நரசிம்மருடைய அவதாரம் மூலியமாக அவளுக்கும் நல்ல புத்தி கிடைச்சி, நல்ல அனுகிரகம் கிடைச்சி, பகவானுடைய அனுகிரகம் சாதுக்களை காப்பாற்றணும், நல்ல மனுஷாலெல்லாம் காப்பாற்றணும், இந்த லோகத்தில் சிரமப்படுற பக்தாலெல்லாம் காவந்து பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நரசிம்ம ஜெயந்தி வைபவத்தில் நரசிம்மருடைய தனிப்பெரும் கருணை பக்த கோடிகள் அனைவருக்கும் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஜெய்சிம்மா பக்த கோடிகள் அனைவருக்கும்
நரசிம்மருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.